விவசாய அமைப்புகள் சில கொழும்பில் இன்று அரை நிர்வாண போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளன. 2014 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த விவசாயிகள் கோவணம் அணிந்து கொழும்பில் ஒன்று கூடுவதற்கு தீர்மானித்துள்ளனர். இன்று பிற்பகல் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டம் இடம்பெறவுள்ளதாக அகில இலங்கை கமநல சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். விவசாய ஓய்வூதிய திட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை கண்டித்தும் மற்றும் நிலுவை கொடுப்பனவை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கோரி விவசாயிகள் இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். விவசாயிகளின் உரிமைகளை மட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அகில இலங்கை கமநல சம்மேளனம் குற்றம் சுமத்தியுள்ளது. கோட்டை ரயில் நிலையம் முன்பாக கோவணத்துடன் கூடும் விவசாயிகள் மக்களை தெளிவுபடுத்துவதற்கான துண்டு பிரசுரங்களையும் விநியோகிக்க உள்ளதாக சம்மேளனத்தின் தேசிய அமைப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் விவசாயிகளுக்கான பல நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி சபாநாயகர் சந்திரம வீரக்கோடை குறிப்பிட்டுள்ளார். விவசாய உற்பத்திக்கான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான ஒதுக்கீடுகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக பிரதி சபாநாயகர் சுட்டிக்காட்டியுள்ளார். மானிய உரத்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.